எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி காதல் கதையை தாங்க பார்க்க போகிறோம். கதையின் பெயரே காதல் தான். அது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அழுக்கான வார்டு. அந்த வார்டில் அவன் செத்து கிடந்தான். ஸ்டார்வேஷன் டெத். 4 நாளாக கொலை பட்னி கிடந்திருப்பா போல. பசி மயக்கத்தில் கிறங்கி நடு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டான். அவன் பாக்கெட்டை சோதனை போடு, இன்ஸ்பெக்டர் ஏட்டுக்கிட்ட சொன்னார். ஷர்ட் பாக்கெட்டில் ரெனால்ட்ஸ் பேனா ஒன்று இருந்துச்சு. பல்லவன் பஸ் டிக்கெட், கசகி போன ஒரு இன்லேண்ட் லெட்டரும் இருந்தது. அதை பிரித்து பார்த்தா அழகான நெளிவுகளோட நீல இங்கில் எழுத்துக்கள் எழுதியிருந்துச்சு. லெட்டரை படி. அன்புள்ள விஸ்வத்துக்கு. விஸ்வமா? இவன் பேர் விஸ்வமா? இல்லை, இவனுக்கு லெட்டர் எழுதினவங்க பேர் விஸ்வமா? இந்த லெட்டரை யார் எழுதியிருப்பா? மேலே படி. உங்கள் உயிரின் உயிரான ஆனந்தி எழுதி கொண்டது. உங்களை பிரிஞ்சு இன்னையோட 1 மாதம் ஆகுது. லாட்ஜ் விலாசம் எழுதியிருந்தீங்க, வசதி குறைச்சல்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வேலையை பற்றி எதுவுமே எழுதலையே. இந்நேரம் உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிருக்கோன்னு நான் மனசார நம்புகிறேன். மறுபடி எப்போ சந்திப்போன்னு ஆவலோட காத்திருக்கேன். இப்படிக்கு உங்கள் அன்பு காதலி ஆனந்தி. காதலா? சரி சரி, அவன் பேண்ட் பாக்கெட்டையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துரு. இடது பக்க ஜோபியில் அந்த பெண்ணுக்கு எழுதின பதில் கடிதமும் வச்சுருந்தான். எடுத்து படிக்கவா சார்? என் பிரியமான ஆனந்தி, நான் இங்கே ரொம்ப மனசு நொந்து போன நிலைமையில இருக்கேன். கொண்டு வந்த பணம் எல்லாம் ஒரு பொட்டு மிச்சம் இல்லாமல் கரைஞ்சி போச்சு. லாட்ஜ் வாடகை எப்படி தான் அடைப்பணும்னு எனக்கே தெரியல. நேற்று பூரா சிங்கிள் டீ குடிக்க கூட வழி இல்லாமல் கொலை பட்னியில் இருந்தேன். கையெழுத்து எப்படி நடுங்கி இருக்கு பார். ஒரு நேரம் வயிறார சாப்பிட ஒரு 10 ரூபா சம்பாதிக்க கையால் ஆகாதவனா இருக்கேன். ஏதோ ஒரு வேகத்தில் மனசு ஆறுதலுக்காக எல்லாத்தையும் இந்த கடிதத்தில் எழுதிட்டேன். இதை போஸ்ட் பண்ணி உன்னையே அழ வைக்கணுமான்னு இப்போ யோசனையில் இருக்கேன். படிக்கிறத நிறுத்தின கான்ஸ்டபிள், லெட்டர் பாதியோடு நிற்குது சார் அப்படின்னார். படித்தவன் கை நீட்டி பிச்சை கேட்கவும் யோசிச்சிருப்பான் போல. பாவம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவனோட வலது பக்க ஜோபியில் கையை விட்டு வேற எதா இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. தேடினவருக்கு திகைப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா தாள் வெளியே வந்துச்சு. சார், 50 ரூபாவை கையில் வச்சுக்கிட்டே இப்படி கொலை பட்னியில் செத்து போயிருக்கான் சார். இன்ஸ்பெக்டர் அந்த ரூபா நோட்டை வாங்கி புரட்டி பார்த்தாரு. ரூபா நோட்டோட வெள்ளை பக்கத்தில் முத்து முத்தான எழுத்துக்கள்ல வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் விஸ்வம், அன்பு காதலுடன் ஆனந்தி அப்படின்னு எழுதியிருந்துச்சாம். கதை முற்றும். என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்திருக்கும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலில் இருக்க மற்ற கதைகளையும் கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப சூப்பரான ஒரு கதையோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.